வணக்கம், ஐ எம் ஸ்ரீகா அண்ட் வெல்கம் பேக் டு தமிழன் டாக்ஸ். என்ன ஸ்ரீகா செட்டப்லாம் ரொம்ப வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நான் வந்து ஒரு இடத்துக்கு வெளியே போயிட்டு இப்போதான் வந்தேன். அது என்ன இடம் ஏது இடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறேன். பட் அங்கே நான் என்னென்ன ஜாமான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். கொஞ்சம் பெரிய ஷாப்பிங் தான். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. நான் அப்படி கிட்ட வந்துக்கிறேன், அப்போதான் காட்ட வசதியாக இருக்கும். ஓகே, முதல் ஜாமான் வந்து கட்டிங் போர்ட். அதுக்கப்புறம் 2 குட்டி கண்டெய்னர் கிளாஸ் தான். எனக்கு கிளாஸ் கண்டெய்னர் பார்க்க பிடிக்காது, யூஸ் பண்ண பிடிக்காது, நான் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த 2 கண்டெய்னர் பத்திரமா வைக்கணும். ஆனால் ரொம்ப முக்கியமாக வந்து ஆக்சுவலி எதுக்கு இந்த ஷாப்பிங் வந்து ரொம்ப முக்கியமாக எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கட்லரிஸ், கரண்டி, முள்ளு கரண்டி, அதுக்கு தான். ஸோ கரண்டி, முள்ளு கரண்டி, ஒரு சின்ன கரண்டி. அண்ட் நான் வந்து ஆக்சுவலி கத்தி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். என்கிட்ட கத்தி இல்லை, யூஸ் பண்ணல பத்து நாளைக்கு. கத்தி வந்து என்னால் இந்த டைம் வாங்க முடியல. ஸோ ஐ ஜஸ்ட் பாட் பட்டர் நைஃப். ஸோ ஐ திங்க் இட் சர்வ்ஸ் இஸ் பர்பஸ். நான் என்ன ஆட்டுக்கறியாக வெட்ட போகிறேன் கத்தியை வைக்கிறதுக்கு. ஸோ நான் வெட்ட குட்டி குட்டி ஜாமாக்கி இதுவே ஆக்சுவலி ஓகே தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நடுவில் அவுட் ஆஃப் ஆர்டர்வான ஒரு ஜாமான். ஸோ இது ஆக்சுவலி இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரில, பட் இதுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்குதா. இதை வந்து நம்ம ப்ளக் பண்ணிட்டோன்னா ஹேட் தேவையில்லை, யூஎஸ்பி கேபிள் இதிலே போட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து அடாப்டர் யூஸ் பண்ணுற நீட் வந்து குறையும். நான் வந்து 2 அடாப்டர் தான் வச்சுருக்கேன். ஸோ அதே தான் நான் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ இதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் 2 குட்டி டப்பா, ஏதாச்சும் சின்ன ஜாமான் ஒரு ஐஸ் போட்டு வைக்கிறோன்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஒரு பெரிய டப்பா, சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் ஈஸியாக இருக்கும். வேறு ஓகே, இதுவுமே ஆக்சுவலி நான் வேணும்னு நினச்சிட்டு பிளேட். என்கிட்ட வந்து ஆல்ரெடி கப்பு இருக்குது, பவுல் இருக்குது, பிளேட் தான் இல்லை. ஸோ சின்ன பிளேட் பார்ப்போம்னா நமக்கு போதும், இந்த பிளேட் போதும். அதுக்கப்புறம் சாலட் பவுல் ரொம்ப அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சி பார்த்தோன்னே. ஆக்சுவலி ஐம் நாட் அ பர்சன் ஹூ ஈட்ஸ் சாலட், பட் இதில் வேறு ஏதாச்சும் போட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து தாங். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் தாங் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் எதுக்கு தேவைப்படும்னா, ஸ்பெகட்டி போட்டு ஸ்பெகட்டி எடுக்கிறதுக்கு வந்து அந்த ஒரு டைப் ஆஃப் ஜாமா பாய்ப்பாங்க, லேடல் மாதிரி. அது ஒரு டைப் இருக்கும், முள்ளுக்கண்டி மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் பாய்ப்பாங்க. பட் அது பாய்க்கிற அளவுக்கு நம்ம நிறைய பஸ்தா சேர்ப்பது கிடையாது, கொஞ்சம் பஸ்து தான் சேர்ப்போம், ஒரு ஆள் தானே. ஸோ தாங் வந்து அதுக்கு யூஸ் ஆகும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த ஜாமா தான் வந்து எனக்கு எல்லா ஜாமானும் பிடிச்சிருக்கு. பட் ஐ திங்க் இந்த ஜாமா தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப மோஸ்ட் ஃபங்க்ஷனலான ஜாமான். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ கோசம். ஆனால் என்னைக்காச்சும் நான் சமைக்கிறப்போ, என்னைக்காச்சும் இல்லை, வாங்கிட்டேன் கண்டிப்பாக நான் சமைப்பேன். ஸோ அப்போ எதாவது ஆசை இருக்கும். ஸோ இதான் இது மூடி. இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம ஷாப்பிங்கில் கிடைத்த பொருள். இதெல்லாமே எனக்கு எவ்வளோ காஸ்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். இப்போது $0. எப்படி அப்படி சொல்லிட்டு பார்த்தோம்னா, என்னோடய ஸ்டூடெண்ட் அக்கமடேஷன் பக்கத்து பில்டிங் வந்து ஆக்சுவலி ஒரு சர்ச். அந்த சர்ச்சில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இந்த மாதிரி ப்ரீ லவ்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் போயிட்டு உங்களுக்கு என்ன ஜாமான் வேணுமோ எடுத்துக்கலாம். ஸோ அங்கே வந்து இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே. காலைல 10 மணிக்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நான் 10 மணிக்கே ரூம் விட்டு வெளியாகிட்டேன். பிகாஸ் எனக்கு அங்கே என்ன ஜாமான் இருக்கோ அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. எனக்கு மைண்டில் இருந்துச்சு, எனக்கு இந்த ஜாமான் தான் வேணும், லைக் கரண்டி, முள்ளு கரண்டி, இஃப் கேன் இந்த இதை நான் ஆக்சுவலி ரொம்ப வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சி போனேன். பட் ஐ டிட் ஹோப்ஸ் வந்து ரொம்ப பெருசாக வச்சிருக்க முடியாது, ஏன்னா அது ஃப்ரீ ஜாமா. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஜாமா கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது. பட் கண்டிப்பாக கட்லரிஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ கடல் புண்ணிய தெரியும் நமக்கு கிடச்சிருச்சு. அண்ட் அங்கே வந்து ஒரு 2 மேசையில் வந்து ஜாமான்லாம் வச்சுருந்தாங்க. அதில் எந்த திங்ஸ் நமக்கு வேணுமோ நம்ம வந்து எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம்.
இதுக்கப்புறம் வந்து நம்ம படித்து முடிச்சுட்டு நம்ம சொந்த ஊருக்கு போகிறோம்னா ஒன்று நம்ம எடுத்துகிட்டு போகலாம், இல்லைன்னா திருப்பி நம்ம அவங்கள்ட்ட டொனேட் கூட பண்ணிட்டு போயிடலாம், விச் இஸ் ஸோ குட் ரைட். ஐ நோ இந்த ஜாமான் ஆக்சுவலி வாங்குறதுக்கு மேபி கரண்டி முள்ளு கரண்டி ஆக்சுவலி கரண்டி கூட 4 கரண்டி நம்ம ஊர் காசுக்கு இந்த ஊர் காசுக்கு வந்து 2.5 வழி வந்துச்சு. 3 கரண்டியோ 4 கரண்டியோ 2.5 வழி வந்துச்சு. அது நம்ம காசுக்கு வந்து ஒரு 7 வழி சம்திங். ஸோ திங்கிங் கரண்டிக்காக நான் 4 கரண்டி தேவைப்படாது, எனக்கு ஒரு கரண்டி தான் தேவைப்படும். ஸோ அந்த ஒரு கரண்டிக்காக நான் எப்படி 7 வழி செலவு பண்ணுறது சொல்லிட்டு நான் கரண்டியே வாங்காமல் உடன் ஸ்பூன் வாங்கி பசிக்கிட்டு இருந்தேன் இத்தனை நாள். ஸோ அப்போயே அப்போயே நான் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டேன், சரி இங்கே போகிறப்ப நமக்கு கரண்டி கிடைச்சாலும் கிடைக்கும், சரி அவசரப்பட்டு வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ திங்க் எனக்கு இது கிடைச்சது நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் as how I said, அங்கே வந்து இதையும் தாண்டி இன்னும் நிறையா ஜாமான் இருந்துச்சு. டவல் இருந்துச்சு, பிளாங்கெட்ஸ்லாம் இருந்துச்சு, இன்னொரு ஜாமான் இருக்குமா பேர் என்ன, இந்த கீழே போட்டு படுப்பாங்க கம்ஃபர்ட்டு கீழே போட்டு படுப்பாங்க எனக்கு தெரியாது, பட் நான் அதை அப்படி தான் நினைவு வச்சுக்குவேன் கம்ஃபர்ட்டு. அப்புறம் இந்த கப்பு என்கிட்ட கப்பு இருக்கு இல்லையா, ஸோ நான் எதுவுமே எடுக்கல கப்புலாம். அப்போ கப்பு வந்து நிறையா மாதிரியான கப்பு, கிளாஸ் கப், செரமிக் கப், போல் வந்து நிறைய மாதிரியான போலு, பிளேட்டே வந்து லைக் சிலது வந்து அழகாக வரைஞ்சின பிளேட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் ஆச்சு நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் நமக்கு தேவைப்படாது, ஒரு ஆளுக்கு ஒன்று போதும், அதெல்லாம் நம்ம எடுக்கலை. இதெல்லாம் வந்து எனக்கு உண்மையிலேயே தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ நான் இதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் வந்து இதை பற்றி தான் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பிகாஸ் இதெல்லாம் வந்து லைக் எஸ்பெஷலி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம கடையில் வாங்கியிருந்தோம்னா நமக்கு சரியான வேலை வந்திருக்கும். கரன்சியை மாற்றாமலே வந்து சரியான வேலை வந்திருக்கும், கரன்சியை மாற்றினா எனக்கு பயங்கரமான வேலை வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ஃப்ரீயாக கொடுக்குறது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லைக் மீக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் தட்டிடுங்க. பாய் பாய் அண்ட் தேங்க்யூ.